அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய தொழுகை ராமலிங்காவையும் ராமலிங்காவும் ராமலிங்காவும். கும்பரசாமி வணக்கம். கும்பரசாமி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் சாமி, பிஸி. மாசம் முதல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துடும் சாமி, ரெடியா இருங்க. ஒரு வாரம் மட்டும் ஏதாவது ஒரு குழப்படி வரும். சனிக்கிழமை கிளாஸ் இருக்கா சாமி? இந்த வாரம் சனிக்கிழமை கிளாஸ் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை முடியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை தான் திருப்பி வருவேன். அது வேணா அடுத்த செவ்வாய்க்கிழமை ரிப்ளேஸ் பண்ணுவோம். சனிக்கிழமை தவிர கிடையாது. உங்களுக்கு புது கவர்மெண்ட் வருது, அப்புறம் என்ன ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லீவ் கொடுக்குறேன். வருதா பாக்கலாமா? அதுல ஒரு மெஜாரிட்டி இல்லையா? ஹேங்கிங் பார்லிமெண்டா? சரி, இன்னைக்கு 78வது பாடல் படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வன்கொடுமை மல நீக்கி அடியார்தம்மை வாழ்விக்கும் குருவே, நீன் மலர்த்தாள் என்ன முன்கொடு சென்றிடும் அடியேன் தன்னை. இந்த மூடமனம் இவ்வுலக முயற்சி நாடி பின்கொடு சென்று அழைத்து இழுக்கு அந்தோ நாயேன் பேய் பிடித்த பித்தனை போல் பிதற்றான். சென்று அழைத்து இழுக்குது அந்தோ நாயேன் பேய் பிடித்த பித்தனை போல் பிதற்றா நின்றேன். என் கொடுமை என் பாவம் எந்தாய் எந்தாய் என்னுரைப்பேன் எங்குருவேன் என் செய்வேனே. அப்படியே சொல்றாங்க. படிங்க. தீய சக்தி வாய்ந்த ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களை நீக்கி அடியார்களை வாழ்விக்கின்ற குருவே, உன்னுடைய மலர் போன்ற பாதங்களை எண்ணுவதற்கு முற்படுகின்றேன். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மூட மனமானது இந்த உலகம் கேட்கலையா? உங்களுக்கு கேட்கலையா? எங்களுக்கு கேக்குதே. படிங்க படிங்க. கேட்கலையா ஐயா? அவங்கதாப்ப பண்ண முடியும். உங்க கவர்மெண்ட் கேளுங்க, புது கவர்மெண்ட் வந்துருக்குல்ல, அது கேளுங்க. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க படிச்சாங்க? ஒரு தகராறு இல்ல, எல்லாம் நல்லாதான் இருக்கு. படிங்கம்மா. உன்னுடைய இல்ல நீங்க முதல்ல இருந்து வாங்க, இங்கேருந்து வாங்க. சிரிச்சிட்டு இருக்கீங்க. எல்லா ப்ராப்ளமும் அங்க வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்றது. பிரச்சனை பூரா இந்தியா தான். சொல்லுங்க, படிங்க. தீய சக்தி வாய்ந்த ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களை நீக்கி அடியார்களை வாழ்விக்கின்ற குருவே, உன்னுடைய மலர் போன்ற பாதங்களை எண்ணுவதற்கு முற்படுகின்றேன். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மூட மனமானது இந்த உலக முயற்சிகளிலேயே நாடி இன்புறும்படியாக என்னை பின்புறம் இருந்து முன்னேற விடாமல் அலைய வைத்து இழுக்கின்றது. பதி பசு பாசம் என்பவற்றில் 5 மலங்களை உடையது பசு. தன் முயற்சியால் 2 மலங்களை நீக்கினால் அது ஜீவன் ஆகும். 3 மலங்களை உடைய ஜீவனானது 2 மலங்களை நீக்கினால் ஆன்மாவாகும்.
ஒரு மலமுடைய ஆன்மாவானது அந்த மலத்தையும் நீக்கினால் சிவமாகும். மலம் நீங்கி ஓகே தமே. ஆ. வன்கொடுமை மல நீக்கி அடியார் தம்மை வாழ்விக்கும் குருவே, நின் மலர்த்தாள் என்ன என்னவா என்ன நினைக்க என்ன? சரி இல்லைங்க. தீய சக்தி வாய்ந்த ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களை நீக்கி அடியார்களை வாழ்விக்கின்ற குருவே. இது எங்க இருக்கு? முதலடி பாருங்க. ஓ, வன்கொடுமை மரணிக்கு அடியார் தம்மை வாழ்விக்கும் குருவே. வாங்க ஐயா வாங்க, நம்ம தான் நீக்கிக்குன்னு சொன்னீங்க, இது அவரு நீக்கிற மாதிரி இருக்கே. எப்படி? நம்மதாயா வச்சிருக்கோம், நம்மதாயா எல்லாத்தையும் இது பண்றோம், நம்மதாயா செய்யறோம்னு சொல்லிவிட்டாங்க. அவன் தானே நீக்கி விடுறான். இல்லையா, இப்போ சொல்றேன், அவன் அட்வைஸ் தான் பண்ணுவான், நீ தான் ஃபாலோ பண்ணணும். வன்கொடுமை மல நீக்கி அடியார் தம்மை வாழ்வைக்கும் குருவே. நம்ம அடியாரா போய் சேர்ந்துட வேண்டியதான், முடிஞ்சு. அவனி தீச்சிருவான். நம்ம போய் அடியாரா ஆகணும், அவ்வளவுதானே. இதானே கதை, அடியார் ஆயிரும். உன்னுடைய மலர் போன்ற பாதங்களை எண்ணுவதற்கு முற்படுகின்றேன். பாதங்களை எண்ணுவதற்கு முற்படுகின்றேன். நான் என்ன சாமி அப்ப நினைச்சிட்டு இருக்கணுமா? நினைக்கிறேன் பாருங்க, அப்புறம் பாருங்க. நினைக்கிறேன், எப்பெல்லாம் நினைக்கிறோம் அப்பெல்லாம் நம்மோட மரமானது உலகமத்திலேயே நிறுத்திட்டு போதியாங்கிறார். இல்லைங்க, உன்னுடைய மலர் போன்ற பாதங்களை எண்ணுவதற்கு முற்படுகின்றேன். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மூட மனமானது இந்த உலக முயற்சிகளிலேயே நாடி இன்புறும்படியாக என்னை பின்புறம் இருந்து முன்னேற விடாமல் அலைய வைத்து இழுக்கின்றது. இது என்னன்னாக்கா, நீங்க அந்த இது பாத்துறீங்களா சாமி? நான் நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க தெரில, நீங்க இல்ல நான் காட்டுறேன், அதனாலதான் இது செய்யறாங்களோ இல்லைங்க. தெரியல, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஐடியா அப்படி வரும் சாமி. அதான விசாரம். பிளான் பண்ணிட்டு எவனும் வர்றது இல்லைங்க. யாரும் பிளான் அவங்க பாக்குறது, பாட்டே பாக்குறது இல்ல சாமி. வாங்க ஐயா வாங்க. இங்க பாருங்க, ஸ்கிரீன் என்ன தெரியுது? தெரியலையா? நீங்க இது பாத்துருக்கீங்களா சாமி? ஐயோ, நிறைய பாத்துருக்கியா? இது வந்து நான் நினைக்கிறேன் இப்ப சொல்றாரு அதான். அதுல அவன் என்ன சொல்ல வரானாக்கா, மனம்தான் வந்து நம்மள பின்னாடி கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குப்பா, நம்ம முன்னுக்கு போக முடியல. கடவுளை இவன் ஏன் அதை இழுத்துக்கிட்டு போறான் கடவுளை பார்க்க? அப்ப மனம் இழுத்தாலும் இவன் வந்து விடாம முயற்சி பண்ணி போறான் சாமி. என்ன சொல்றீங்க? இது பத்திரிகை போல இருக்கு. இழுப்பாங்க. தெரியுது, பின்னாடி இருந்து இழுக்குதுன்னு ஒருத்த பின்னாடி இழுத்துட்டு போவான், இவன் அதை இழுத்துக்கிட்டு வருவான் சாமி. நான் பாத்திருக்கேன் அத. ஆமா தானே? இவன் இழுத்துட்டு போவான், பின்னாடி அவனை ஒருத்தன் இழுப்பான், முன்னுக்கு வேகமா போக விடாம. தெரியுமா? நான் பாத்திருக்கேன். அதான் சொல்றேன் பாருங்க. இந்த உலக முயற்சிகளிலேயே நாடி இன்புறும்படியாக என்னை பின்புறம் இருந்து முன்னேற விடாமல் அலைய வைத்து இழுக்கின்றது. என்ன தேடுறோம் சாமி சொல்லுங்க? காசு, மண்ணாசை, பொன்னாசை, இல்ல பெண்ணாசை.
குடும்பம் தொல்லை பாரம் எல்லாத்தையும் புகழ் 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 இன்னொன்னு புகழ். புகழ் மாத்திரம் இல்ல, எல்லாம் பின்னாடி பிள்ளை எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க நம்மள பின்னாடி. அதான் சொல்றேன். அப்ப பின்னாடி கொக்கிய போட்டு ஒவ்வொரு எத்தனை கொக்கி இருக்கு சாமி? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, புகழாசை, வேற என்ன ஆசை இருக்கு? மண்ணாசை ஒண்ணும் இல்ல, புகழாசை ஒண்ணும் இல்ல, நிறைய இருக்கு. சரி விடுங்க. ஒரு கொக்கி அதுல ஒரு 10 கொக்கி, இதுல ஒரு 10 கொக்கி, அதுல ஒரு 10 கொக்கி, எல்லாம் ஒரு 40 கொக்கியை போட்டு இழுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. சரி, அப்புறம் 100 வச்சுக்கோ. எதுக்கு நம்மளுக்கு குறவா சொல்றேன்? 100 வச்சுக்கோ. 400 கொக்கியை போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. வேண்டாம், அப்ப 1000 வச்சுக்கோ. அதான் நீங்க பாத்துமா 1000 இருக்கு விரிக்க விரிக்க. சரி, என்னை பின்புறம் இருந்து முன்னேற விடாமல் அலைய வைத்து இழுக்கின்றது. ஆமா சாமி. இப்ப நம்ம இப்ப உதாரணத்துக்கு இப்ப தவம் செய்ய போறோம், இல்ல தியானம் பண்ண போறோம், இல்ல எதை செய்ய போறோம்னு வச்சுங்களேன். இந்த உலகியல் கடமை, வேலை, இது அதுன்ட்டு வந்துட்டு ஒழுங்கா 5 நாள் நடந்ததில்ல, 5 நாள் நடந்ததில்ல. ஆமா, 5 நாள் நடக்கல, 4 நாள் நடந்துச்சு. ஏன் 4 நாள்? கொக்கி லைட்டா வரீங்க சாமி. அடே லைட்டா, அடே இப்ப என்ன தாக்குற மாதிரி இருக்க? அதான் சொல்றேன், நான் போய் சொல்லியா? அப்படிதான் என்னை பின்புறம் இருந்து முன்னேற. அதான் சொல்றேன் சாமி. நம்ம இது செய்ய போறோம்னாக்கா இது அது இது அது ரொட்டு லூசுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து இழுத்துட்டு விட்டு போயிருது. நம்மள முன்னுக்கு மேல விடாம போக மாட்டேங்குது. சரியா? இப்ப காலையில என்ன சாமி, நான் ஏந்திச்சுட்டு தவம் செய்யலான்னு போனாக்கா தவம் செஞ்சுட்டு இருப்பேன். அப்புறம் மணி ஆயிரும். இவனுங்க ஏஞ்சிட்டானுங்களா, கிளம்பிட்டானுங்களா? இவனுங்க ஏஞ்சி கிளம்பலனாக்கா இவனுங்க ஏதாவது சேட்டையா பண்ணுவானுங்க. அப்புறம் அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வாத்தியார்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கணும். இவனுங்க அதை பத்தி கருதையே மாட்டானுங்க. டாய்லெட்டுக்குள்ள போனாங்க 1 மணி நேரமா என்னத்தான் பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி எண்ணம்லாம் வரும். சரி, பதி பசு பாசம் என்பவற்றில் 5 மலங்களை உடையது பசு. தன் முயற்சியால் 2 மலங்களை நீக்கினால் அது ஜீவனாகும். 3 மலங்களுடைய ஜீவனானது 2 மலங்களை நீக்கினால் ஆன்மாவாகும். 1 மலமுடைய ஆன்மாவானது அந்த மலத்தையும் நீக்கினால் சிவமாகும். சரி சாமி, வாங்க. இப்ப பதி பசு பாசம் முதல் பராவது முதல் பராவ ஆனத்து மலத்தை நீக்கி அடியாருக்கு குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா? இங்க பாருங்க, நம்முடைய முயற்சியால் தானே பாருங்க, நம்ம முயற்சியால் நம்ம பாருங்க. இப்ப நில்லுங்க. பசு வந்து தன் மொத்தம் வந்து 5 இருக்கு. ஆமா, 5 மலங்கள் உடையது பசு. அது வந்து தன் முயற்சியால 2 மலங்களை நீக்கிக்கிச்சு. எதை? தன்மை பசி. இப்போ மேல என்னாச்சு? மலங்கள் எல்லாம் நீக்கி அறியாத சொல்லுது. நீ கொஞ்சம் குருதை நிக்கிறாரு எங்க மேல வரல? ஆமா, இங்க வந்து தன்மைச்சா நம்ம முயற்சி வந்து பாருங்க. சரி, அதை விடுங்க. இப்ப 2 மலங்கள்னா என்னது? 5 இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை. மாமாயத்துல 2 இல்ல. மாமாயம், திரோதை. மாமாயினா என்ன? திரோதைனா என்ன? திரோதாயி. திரோதாயி வந்து மறைப்பு. மறைப்புனா யாருன்னா அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஜென்மத்தில் யாரும் தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சாமி? இல்ல, அதான் மறைக்குது. அத மறைக்குது. ஓகே, சரி. அதான் தெரியல. அப்புறம் உண்மையை வேற தெரியாம மறைக்குது, அது வேற இருக்கு. ஆமா, அவனுக்கு வேற. இது எப்படி தெரியுமா சாமி? இந்த இதுக்கு பாத்திருக்கீங்களா? குதிரை பாத்திருக்கீங்களா சாமி? குதிரைக்கு சைட்ல கண்ணுல போடுவாங்களா, என்ன அது பேரு? கடிவாளமா அது பேரு? சைட்ல போட்டு வச்சிருப்பாங்க. குதிரை இந்த பக்கம் பார்க்க முடியாது, இப்படியே பாத்துக்கிட்டு போக வேண்டியதா. சைட்ல என்ன இருக்குன்னு தெரியாது, ரோடு மட்டும் தான் தெரியும். சரியா சாமி? நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டே ஒரே ஒரு இது உலகில இப்படி போ அப்படின்னு காட்டுதோ? சரி, தன் முயற்சியால் அந்த அடியாருக்கும் இதுக்கும் இது வந்து பதி பசு பாசம். இது நம்மளோட முயற்சி. அடியார்களுக்கு வந்து பெருமானே நீக்கிடுவாரு. அந்த மாதிரி தானே சொல்ல வந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் நினைக்கிறேன் பதியில இருந்து நம்ம வந்து பசுல இருந்து அப்படியே மாறிக்கிட்டே வரோம். அப்புறம் தான் அடியாரா வரும் போல இருக்கு சாமி.
ஐயா சாமி இல்லைங்க. சொல்லுங்களா? ஆ, என்ன இவ்வளைய பேசிவிட்டோம் நாங்க? சொல்லுங்கன்றீங்க. இப்ப அவங்க கேக்குறாங்க, அடியாருக்கு வந்து அவங்க நீக்கிருவாங்க, பசுக்கு வந்து நம்ம தான் நீக்கிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படித்தானே அடியார் கேக்குறீங்கம்மா? யாரு? அடியார் யாரு? ஜீவன் தானே அடியாரு. ஆமாங்க. அல்ல சாமி, அதான் நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த பசுல இருந்து அப்படியே நீக்கிக்கிட்டே வர்றாங்களே அவங்க தான் அடியாரு. இந்த முயற்சியில இருக்காங்களே அப்படியே நீக்கிக்கிட்டே வர்றாங்களே அவங்க தான் அடியாரு. அவங்க முயற்சியை பார்த்துட்டு ஓகே. நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்கிற, நீ எந்த அளவுக்கு பண்றியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ட்டு. எப்படி சாமி? ஓகே. சரியா நான் சொன்னது? புரிஞ்சுக்கணும். சரி, 3 மலங்களுடைய ஜீவனானது 2 மலங்களை நீக்கினால் ஆன்மாவாகும். இப்போ பசு வந்து ஜீவன் ஆயிடுச்சு 2 மலத்தை நீக்கிட்டு. அப்புறம் 3 மலங்களுடைய ஜீவனானது 2 மலங்கள் என்னது? ஆணவம், இது கண்மம், மாயை நீக்கிச்சு. சரியா சாமி? ஆன்மாவாகும். அப்ப ஒரு மலமுடைய ஆன்மாவானது அந்த மலத்தையும் நீக்கினால் சிவமாகும். இந்த ஒரு மலமுடைய ஆன்மாவானது அந்த மலத்தை எப்படி நீக்கும்? அதை நீக்குமா இல்ல எப்படி? அதே அதான் நீங்க மேற்படுத்தல. அவன் நீக்கி விடுவானா? ஆ, சரி, ஓகே, நன்றிமா. நன்றி சார். வேற யாரும் படிங்கப்பா. படிக்கிறேங்க ஐயா. ம். மலம் நீங்கி உலகவர் வானவர் ஆயினர் என்பது வள்ளற் பெருமானார் வாக்கு. மூல மலமாகிய ஆணவ மலம் இறைவன் எழுந்தருளி அவன் ஒளி என்றால்தான் ஒளியுமாம். மலங்கள் உள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் அளவில் மீறிய துன்பங்களையே அனுபவித்ததாலும் அத்துன்பங்களுக்கு காரணம் அந்த மலங்களே ஆனதாலும் அவற்றை வன்மலம் என்றார். அடியார்கள் அளவில் கொடுமை செய்யும் மலத்தை நீக்குபவன் இறைவனே. மலங்களை நீக்கி அடியார் தம்மை வாழ்விக்கும் குருவாக இறைவன் வனத்துள்ளே உள்ள இறைவன் வனத்துள்ளே உள்ள குரங்கு மரத்திற்கு மரம் தாவும். அந்த வனக்குரங்கு வியக்கும் வண்ணம் மனக்குரங்கு தாவும் தன்மையுடையது. இறைவனை என்னும் இல்லைங்க. இறைவனை என்னும் எண்ணத்தை மாற்றி உலகிலேயே தள்ளும் வலிமையுடையது. இது அறிவுடைய செயல் அல்லவே. அதனால்தான் அதை மூட மனம் என்று கூறினார். மலம் நீக்கி உலகவர் வானவர் ஆயினர் என்பது வள்ளல் பெருமானார் வாக்கு. சாமி, அது பாட்டு என்ன ஒரு பாட்டு இருக்க? என்ன பாட்டு? பாட்டு ஆரம்பம். ஓ, மூலமலயமாகிய ஆணவமும் இறைவன் எழுந்தருளி அவன் ஒளி என்றால்தான் ஒழியுமாம். ஓ, பார்த்தீங்களா சாமி? 3 மலமும் இருக்கு. அத வந்து நீக்கணும்ன்ற முயற்சியில நம்ம இருக்கும் பொழுது அவன் வந்து பேரொளி, பொன்னொளி, உள்ளொளின்னு உள்ளொளிய பார்த்த பிறகு அது நீங்கிருமோ? வளருங்க. சரி. இறைவன் எழுந்தறி அவன் ஒளி ஒன்றால்தான் ஒழியுமாம். அப்ப நீங்க அப்ப ஞானிகளுக்கெல்லாம் ஆணவம் இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் சாமி தவம் பண்ணி ஒரு இதுக்கு வந்த பிறகு, ஒரு இது கிடைச்ச பிறகு கொக்கனை நினைத்தாயா கொங்கனாவா ஒரு ஆணவம் கிளம்பிது. அப்ப கவனமா இருக்கணும் சாமி நம்ம. அப்ப என்னன்னாக்கா ஒரு கட்டத்துல ஒரு சக்தி கிடைச்சிச்சு பிறகு ஒரு ஆணவம் வந்துருமே. என்ன சொல்றீங்க? அது வந்து ஒரு டெஸ்டா கூட இருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க சாமி? இருக்கலாமா? சோதியேல் என்னை சோதனை தொடக்கில். அப்ப வல்லட்ட சொல்லிருந்தேன். இங்க பாருங்க, நீங்களே இப்படி கேட்டுவிட்டு இதை கொடுத்துட்டு நான் இதை பண்றேன்னா அதை பண்றேன்னான்னு எங்களை பாத்திட்டு இருக்காதீங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன்.
அதனால எங்களை சோதிக்க வேண்டாம். நேரா கொடுத்தீங்களா, நேரா அறிவியும் விலங்கு வச்சுட்டு எல்லாத்தையும் போக்கி விட்டு ஜாலியா விட்டுருங்க எங்களை. நீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. நீங்க உலகத்தை ஆட்சி பண்றீங்களா, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிங்க. எங்களை ஆள விட்டுருங்கப்பா. நாங்க ஒரு பகுதி செவனி. தெரியுங்க. என்னம்மா எதுக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போதுதான் இல்லாதெல்லாம் நீ கேப்பீங்க. கடவுளே, இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க இது. இப்ப எங்க அம்மா வேற சேர்ந்துக்கிட்டாங்க சாமி. பாக்குறாங்க, எங்கடா இவனை ஆளக்கானமே. ஓகே, அப்ப பூஜை ரூம்குள்ள போயிட்டான், அப்ப டிஸ்டர்ப் பண்ணுவோன்ட்டு வந்துடுறாங்க. ஏதாவது வந்துடுறாங்க சாமி. வேணா பாத்தீங்களா நம்மளுக்கு எப்படி வேலையை பாக்குதுன்ட்டு சாமி. வேலையை பாக்கு இல்லைங்க. இவ்வளவு நாள் நானே இவ்வளவு நாள் நீங்க இது கேட்டதே கிடையாது. இன்னைக்கு அப்படியே எவ்வளவு நாள் நீங்க கேட்டதே இல்லையே. எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. வாங்க வாங்க. இன்னைக்குதான் வரலாறு கும்பிடுன்னு வராங்க சாமி. இவ்வளவு நேரம் காமாட்சி அம்மா, சிவன், பார்வதி கும்பிட்டு இன்னைக்கு வரலாறு கும்பிடணுமா? தலைமுறை என்ன பண்ண முடியுங்களா? பாவம், ரொம்ப பாவம். இவ்வளவு கஷ்டத்தாங்க பாருங்க. உங்களை பாராட்டுறேன், வாழ்த்துறேன். மலங்கள் உள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் என்னது நீங்க ஓடுவீங்க, நம்ப முடியாது சாமி. கடமைன்னு ஒண்ணு இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். மலங்கள் உள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் அளவிற்கு மீறிய துன்பங்களையே அனுபவிப்பதாலும் அத்துன்பங்களுக்கு காரணம் அந்த மலங்களே ஆனதாலும் அவற்றை வன்மலம் என்றார். வன்மலம் என்றாரா? எங்க சொன்னாரு? வன்கொடுமை. அதா அவன் படிச்சானா? சரி, ஓகே. போயிட்டு ஊசிய போட்டு சாப்பிடுங்க, போங்க. கதவு சாத்திட்டு போங்க. கதவு சாத்திட்டு போங்கன்னா அப்படியே போறீங்க. இல்லாத கூத்த பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது திருநீர் எடுக்கணும், வல்ல இருக்கும் பொண்ணு. எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க தெரியும் சாமி. நம்ம தியானம் பண்ணிட்டே இருப்போம், வந்துருவாங்க. அப்பா அப்படின்னு. அவ்வளவு நேரம் எவனும் தியானம் மாட்டான். நம்ம எப்பெல்லாம் தியானம் பண்ண உட்காடுறோமோ அப்பதான் இவன் எங்கே போயிட்டானே, என்ன பண்றான், அவனையா நிம்மதியா விடுன்னுட்டு வந்துடுறாங்க. சரி, மலங்கள் உள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் அளவிற்கு மீறிய துன்பங்களை அனுபவிப்பதாலும் அத்துன்பங்களுக்கு காரணம் அந்த மலங்களே ஆனதாலும் அவற்றை வன்மலம் என்றார். வன்மலம்னாக்கா இது துன்பம் வர்றதுக்கு அதுதான் காரணம். சரியா சாமி? அது வன் என்ன சாமி? வன் ஊழின் பெருவெளி யாவுல. சரியா சாமி? அப்ப நீங்க சாமி, இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை இப்படின்னு இருக்குல்ல, அதோட பவர் அருளாலேயே அது கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியா சாமி? கிடையாது, நம்ம அருள் இல்ல. அருள் கட்பட் ஆயிடும், நமக்கு அருள் இல்ல. அருள் இல்ல நம்மளுக்கு. அப்ப அப்ப அந்த பவர் இருந்தா கண்ட்ரோல் ஆயிரும். சரி, அதை விடுங்க. இல்லைங்க, வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்களின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதின்னு ஒரு வரி இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மனன்றது மனத்துல பலம் தெரிஞ்சதுனால அது ஜெயிச்சிருமோன்னு பயம் சொல்றது. ஆனா நடக்காது. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர். சரி சாமி, நீ கொடுத்த அருளும் உன்னுடைய சீரும் எல்லாமே வெற்றி பெறட்டும்.
இது ஒரு எப்படிப்பட்ட பாசிட்டிவ் திங்கிங் தெரியுமா சாமி? சரி. அடியார்கள் அளவில் கொடுமை செய்யும் மலத்தை நீக்குபவன் இறைவனே. மலங்களை நீக்கி அடியார் தம்மை வாழ்விக்கும் குருவாக இறைவன். அதெல்லாம் விட்டு போயிருது, அதெல்லாம் என்ன தெரியல. வனத்துள்ளே உள்ள குரங்கு மரத்திற்கு மரம் தாவும், அந்த வனக்குரங்கே வியக்கும் வண்ணம் மனக்குரங்கு தாவும் தன்மையுடையது. ஓ தம்பி, இது ஒரு பாட்டு இருக்கு தம்பி. அதாவது அளவு ஏற்பல் இருக்கு. படிப்படிக்கை பாட்டு எங்க இருக்கு அந்த பாட்டு? என்னது? படிப்படிக்கை படிப்படைக்கு. தேருங்கம்மா. படிப்படைக்கு. இறைவனை என்னும் எண்ணத்தை மாற்றி உலகியலிலேயே தள்ளும் வலிமையுடையது இந்த அறிவுடைய செயல் இது அறிவுடைய செயல் அல்லவே. அதனால்தான் அதை மூடமனம் என்று கூறினார். மூடமனமா? வன்கொடுமை மரணிக்கு இந்த மூடமான உலகம் மூட. அப்ப மனத்திலேருந்து எவனா செயல்படுறானோ அவனா மூட. போச்சு போங்க. அப்ப மனதிலேருந்து நம்ம அப்ப நம்மளாம் சாமி இப்ப மனதிலேருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். அவன் மூடத்தனமா நம்ம தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க. இல்ல நாம தான் மூடம். இல்ல சாமி, இப்ப மனமே மூடன்னு சொல்லிட்டாருனாக்கா நம்ம எல்லாரும் மனதில இருந்து தானே இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாம் மூடர்கள் தானே அர்த்தம். என்ன ஆர்ப்பாட்டம் பண்றோம், என்ன பந்தா, என்ன இது மாறணும். கேட்டீங்களா? கடைசியா பாப்போம். அடுத்து படிக்குமா? பாட்டு கிடையா? அவங்க தேடுவாங்க. நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாமி? நம்மளுக்குதான் மூட மனமா இருக்கே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அது திட்டம். திருநட புகழ்ச்சியில இருக்கீங்க. இல்லை வல்லுமா, அதை முடிச்சுட்டு கடைசியா பாப்போம். சரி, படிங்கம்மா. அடுத்து மேல போச்சு இல்ல அந்த பாட்டு அதுதானே? பாத்துருவோன்றீங்களா? பாத்துருவோம். அந்த பாட்டு அதுதானே? சரி, வனக்குரங்க பாத்து விடுவோம். வனக்குரங்கே வியக்கும் வண்ணம் அன்பு வருமே. ஆறாம் திருமுறையாமா? ஆறாம் திருமுறை 50வது பதிகம் திருநட புகழ்ச்சி. அதுல இருக்குங்க 8வது பாடம். 8வது பாட்டா? படிப்படக்கி படிங்கம்மா. இங்க வினோதினமா சத்தக்கான படிக்கிறேன். படிப்படக்கி கேள்வியெல்லாம் பற்றற விட்டடக்கி பார்த்திடிலும் அடக்கி உறும் பரிசமெல்லாம் அடக்கி தடிப்புறும் ஊன் சுவை அடக்கி கந்தமெல்லாம் அடக்கி சாதிமதம் சமயமெனும் சலக்கையும் விட்டடக்கி மடிப்படக்கி நின்றாலும் நில்லேன் நான் எனவே வனக்குரங்கும் வியப்ப எந்தன் மனக்குரங்கு குதித்து துடிப்படக்கி ஆட்கொண்ட துறையே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்தசிகாமணியே. சாமி நில்லுங்க. இதுக்கு மேல மனசை காரி துப்புறதுக்கு வேற வழியே இல்லை. என்ன பாருங்க, படிப்படைக்கு கேள்வி காது, கேள்வி பத்திர விட்டு அடக்கி பாத்திர அடக்கி கண்ணு. படிப்படைக்குன்னா என்னது? மூட அறிவு. படிச்சதெல்லாம் அடக்கிட்டு கேள்வி காதெல்லாம் அடக்கிட்டுறான். ஆமா. அடக்கி பாத்திர அடக்கி கண்ணு, பரிசுமெல்லாம் அடக்கி உடம்புல, ஊன் சுவை அடக்கி நாக்கு, கந்தமரம் அடக்கி மூக்கு வாசம், ஜாதி சமயம் சழக்கு அடக்கி அதெல்லாம் ஒழிச்சாச்சு. அதெல்லாம் ஒழிச்சிட்டான். வச்சு மடிப்பு அடக்கி நின்றாலும், மடிப்புன்னா நம்ம வந்து துணிப்ப செய்யறேன்ல, அதை அடக்கி. என்ன தம்பி சொல்றீங்க? துடிப்பு வந்து செய்யறோமா? என்ன சொல்றீங்க? மடிப்படைக்குன்னா மடிப்புகள் வந்து செய்யலாம் சொல்லி எழுதுறோம்ல முயற்சி. உந்துதல் நம்மளுக்கு ஏற்படுது. இதை பண்ணி அதை பண்ணி இதை செய்ய அதெல்லாம் விட்டுவிட்டோம். இதெல்லாம் அடக்கியாச்சுங்க. அதை அடக்கியாச்சு, கண் அடக்கியாச்சு, மூக்கு அடக்கியாச்சு, காது அடக்கி
எல்லாம் அடக்கி வச்சுங்க. ம் எல்லாம் அடக்கி இருந்தா கூட இந்த மரம் இருக்கு பாருங்க, ம் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி ம் காட்டுல மறந்து குரங்கு வந்து மரத்து மரம் தாவுது இல்ல, ம் அந்த குரங்கு ஆச்சரியப்படுதான். நான் இந்த குரங்கு பார்த்து. இப்ப நம்ம இமேஜின் பண்ணுவோம் சாமி, ஒரு காட்டுல வந்து ஒரு குரங்கு அப்படியே தாவி போய்கிட்டே இருக்கு, திடீர்னு நம்மள பாக்குது. ஆமா, ஆஹா, இவன் நம்மள விட பயங்கரமா தாவுறானே, இவன்கிட்ட நம்ம கத்துக்கணும்டா, பாடம் எடுக்கணும்டா அப்படின்னு அதான் அதான் மரக்குரங்கு பிடித்து குதித்த துடி இல்லைங்க, மனக்குரங்கு குதித்த துடிப்படக்கி. வாங்க சாமி, இங்கதான் வழியே இருக்கு. துடிப்படக்கி ஆட்கொண்ட துறையே. அப்ப அவன் தானே செய்யணும். அவன் அவன் வேற வழி இல்ல, வேற வழி. அதான் பிரேம், பிரேம் அதான் பண்றோம், பிரேயர் பண்றோம். நான் வந்து படிப்படக்கி, கேள்வி அடுக்கி, பாத்திரம் அடக்கி, பரிசெல்லாம் எல்லாம் அடக்கி. என்ன பண்ணாலும் ம் மனக்குரங்கு குச்சிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு கதை எப்போதும் சொல்லுவீங்க, சொல்லுங்க சாமி அந்த கதைய. அந்த டான்ஸரு பொண்ணு, ஆ? டான்ஸரு சரி. சரி நான் சொல்றேன். ஒருத்தன் என்ன ஐயா செஞ்சான்? தியானம் பண்ற அந்த கதை தானுங்கய்யா. அந்த கதை தான் சாமி. இந்த கதை என்ன செஞ்சானா, ஆ. தியானம் பண்ணணும், நான் வந்து ஞானி அதுவா ஆகணும்னு அதுவா அந்த தியானம் கதையா? பண்ண தியானம் பண்ண போனானா. அவன் சரி, என்னன்னு அவன் முதல்ல போயிட்டு ஒரு என்னன்னா, காட்டு இல்ல இல்ல அதான் சார், சவுண்ட்ல உட்காந்தா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. ம் இங்க வேண்டா, காட்டு தனியா போறான்னு சொல்லி காட்டுக்கு போறான். சரி காட்டுல போய் உட்காந்துட்டான், வேலை மட்டும் உட்காந்துட்டான். உட்காந்துட்டான். இப்ப நேரம் உட்காந்தே இருக்கான். சரி, ஜலி ஜலி சவுண்டு கேட்டுது. சவுண்டு பார்த்தாக்கா ஒரு பொண்ணு, டான்ஸ் ஆடுற பொண்ணு அப்படியே போறான். ம் ம் அட கன்றாவிய இந்த இருக்காள சொல்லிட்டு அதை பார்க்கறேன்னு சொல்லி நம்மளால காதை பத்திக்கிட்டோம். சரி காது காலையில பாருங்க, முதல்ல கரை முடியிட்டான், அப்புறம் காதை பத்திக்கிட்டான். இல்ல, முதல்ல கண்ணை மூட்டான், கண்ணை பார்க்க கூடாதுன்னு கண்ணை மூட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் மறுநாள் வந்து அவ போகும்போது அந்த கொலுசு சத்தம் காதல் கேட்டுருச்சு. அப்புறம் காது பண்ணிட்டான். ஆஹா, அவ வந்துட்டு போறாளே அப்படின்னு தோணுச்சு. ச்சே, இதையாளா அப்படின்னு சொல்லிட்டு காதையும் பொத்திக்கிட்டான். ஆமா, அவன் பார்த்தாலே இளைஞ போவானே மனம் சொல்லுது. இல்ல இல்ல இல்ல, அதை விடுங்க. 3வது நாள் என்னாச்சுனாக்கா, காதை பொத்திக்கிட்டான், கண்ணையும் பொத்திக்கிட்டான், எதுவும் விளங்கல. மல்லிகை பூ வாசம், அவ பழக வச்ச பூ வாசம் உழைக்குது மூக்க. ஆஹா, வந்துட்டா போலா இருக்கே நினைச்சிருக்காரு. சரி, மூக்கைய மூட்ட உட்காருன்னு உட்காந்தாக்கா, 4வது நாள் மனசு நடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் நேரம் அவ வந்திருப்பாள. பாத்தீங்களா சாமி, அதேதான். இந்நேரம் அவ வந்திருப்பாள அப்படின்ட்டு என்ன ஊருக்கு வந்துட்டான், மறுபடியும் காட்டுல விட்டு வந்துட்டான். என் உள்ளத்தை சுத்த நடப்படுகின்ற சித்த சிகாமணியே. சுத்த நடம்பு, அது என்ன சாமி சுத்த நடம்? நடக்கிறது 9 அனுபவம் காட்சி அனுபவம் பாருங்க. இந்த நான் சுத்தம் இது வரும் பாருங்க. சுத்தம் அதீதம்னு வருமே அதா? ஆமா ஆமா. சித்த சிகாமணியேனா, சித்த சிகாமணியே அப்படின்னா சித்தத்துல சேன தலை, அது மாதிரி தலை, புருவ தலைதான் இருக்கிறது. பாத்தீங்களா சாமி? அப்ப சித்த சிகாமணியனா தலையில இருக்கிற மணி, இந்த சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது? ஆமா, அதே அதான். இப்போ வனக்குரங்கே நம்மளை கண்டு ஆடி போச்சுன்னா பாத்துங்க சார். அப்ப நான் நேத்து நான் ஹைக்கிங் போனேன். ஒரு நினைக்கிற ஒரு 4-5 குரங்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. கீழே அப்படியே நடந்துகிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. நிறைய குரங்கு இருக்கு சாமி அங்க. நான் நடந்து போறேன், அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருது. என்ன ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் போடுவேன்னு போல. அது நான் அப்படி நினைச்சேன், அது சாப்பாடு கேக்குது போல இருக்கு. அதுக்கு வரல, அது வந்து என்ன ரசிச்சுக்கிட்டு இருக்கு. பாடுறா, நம்ம வந்து இந்த ஆட்டம் போட்டாக்கா இவனுக்குள்ள இருக்கிற குரங்கு என்ன ஆட்டம் போடுது பாடுறா. சரி, நம்ம இவங்கிட்ட கத்துக்குமேன்ட்டுதான் வந்திருக்குது. சரியா சாமி? எனக்கு அப்ப புரியல சாமி. சரி, படிக்குமா அடுத்து ஒரு பேரா? நான் படிக்கிறேங்க ஐயா. பித்தன் என்றால் பைத்தியக்காரன் என்று பொருள். அதாவது மனநோயால் பீடிக்கப்பட்டவன். அவன் தானே பேசிக்கொள்வான், சிரிப்பான், அழுவான், சட்டையை கிழித்துக் கொள்வான்.
இப்படி தனக்குத்தானே ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். ம். இது யாரு? பித்தன், பைத்தியக்காரன். சரியா சாமி? அடுத்து வர நம்ம அப்படிதான் இருக்கிறோம். இப்ப என்ன சாமி நான் சொல்றேன் பாருங்க. அடுத்த வரி நல்லா இருக்கும். நில்லுங்க சாமி. பித்தன்னா யாரு? நம்மதான் நம்ம தானே. பதியார மனநோயால் பீடிக்கப்பட்டவன் அவன் தானே பேசிக்கொள்வான். நாமளும் தானா தான் பேசிக்கிறோம், சிரிக்கிறோம், அப்புறம் அழுவுறோம், சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைகிறோம். இப்படி தனக்கு தானே ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். ஆமா சாமி, நம்மளே நம்மளுக்கு சூனி வச்சுக்கிறோமே, அதானே கதை. அப்புறம் நம்மளாம் பைத்தியமோ? இது அப்படியே சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு சாமி, பைத்தியன்ட்டு எங்களை. என்ன சாமி? நான் நன்றி. அடுத்து வரான்னு படிங்க கடைசி புறா. அந்த பித்தனை அடுத்த வரி அதான் தொடர்பு படிக்கிறேன். என்னாச்சு? எட்டு போயிடுச்சா? இல்லை நின்று இருக்கேன். கவிதா காணும். படிக்கங்க. படிங்க படிங்க. அவனை பேய் பிடித்து கொண்டால் எப்படி இருக்கும்? எரியும் தீயில் எண்ணெய் வார்த்தது போல். பேய் என்பது அலையும் தன்மையுடையது. பேய் பிடித்த பித்தன் எப்படி புலம்புவான்? புலம்பல் கூட அல்ல, அது பிதற்றல். அவன் எவ்வாறு பிதற்றுவானோ அது போல் நானும் பிதற்றுகின்றேன். இழுத்து செல்லும் இந்த மனத்தால் நான் செய்யும் கொடுஞ்செயல்களை அளவிட முடியாது. அக்கொடுஞ்செயல்களால் நான் அனுபவிக்கும் கொடுமைகளும் சொல்லில் அடங்காது. நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள்தான் இவற்றுக்கெல்லாம் காரணமோ, அல்லது இந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவங்களோ? எதுவாயினும் நான் செய்த பாவம்தான் காரணம். என் தந்தையே, என் தாயே, இவ்வாறு நான் இருந்தால் நான் எங்கே போவேன்? யாரிடத்தில் என்ன சொல்வேன்? எப்படி சொல்வேன்? எதை சொல்வேன்? எவ்வாறு சொல்வேன்? எங்கும் செல்ல முடியாது, யாரிடமும் சொல்ல முடியாது. இந்நிலையில் நான் என்னதான் செய்வேன்? அடியாரை வாழ்விக்கும் குருவே, மலம் நீக்கி அடியாரை வாழ்விக்கும் குருவே, நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? என்ன செய்வேன்? அருளுக என் தந்தையே. எந்தையே. எந்தையே. அவனை போய் சமே ஏற்கனவே அவன் பைத்தியக்காரன். அவனுக்கு ஒரு பேய் பிடிச்சிருச்சு. ஆட்டம் தான் அதோட. எரியும் தீயில எண்ணெயை ஊத்தி விட்டுருக்காங்க. சரியா சாமி? ஏற்கனவே தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல வேற எண்ணெயை பேரு ஊத்தி விட்டுறாங்க. பேய் என்ன பேய் என்பது அலையும் தன்மையுடையது. எப்படி சாமி பேய் அலையுன்றீங்க? எப்படி நீங்க பாத்துருக்கீங்களா? பேய் எங்க இருக்கு? அதான் பேய், அதான் பேய். எங்க திருப்தி அடையலாமா? திருப்தி அடையல அப்படின்னு அகிலப்படியில பேய் எங்க சொல்லு? பேய் மனுஷ வாசம். ஆமா ஆமா, அது எல்லா பேயும் போட்டு பாரு. அப்புறம் கொஞ்சம் பேயை பாத்துருவோமா? மனுஷங்க இப்போ இது முடிச்சிடும் போத. சரி. புலம்பல் கூட அல்ல, அது பிதற்றல். அவன் எவ்வாறு பிதற்றுவானோ அது போல நானும் பிதற்றுகின்றேன். நானும் பிதற்றுகின்றேன்னா நானும் என்னென்னவோ சொல்லிட்டு என்னென்னவோ பேசி வளர்த்திட்டு இருக்கேன்னு சொல்றாரா? இழுத்து செல்லும் இந்த மனதால் நான் செய்யும் கொடுஞ்செயல்களை அளவிட முடியாது. சரிதான், ஏதாவது செஞ்சு இதை பண்ணு அப்படின்னு சொல்லுது. அக்கொடுஞ்செயல்களால் நான் அனுபவிக்கும் கொடுமைகள் சொல்லில் அடங்காது. சரி, அந்த கொடுஞ்செயலால் நான் அனுபவிக்கும் கொடுமைகள் சொல்லி மாளாது. சரியா சாமி? நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் இவ்வாறெல்லாம் காரணமோ, இவற்றுக்கெல்லாம் காரணமோ, அல்லது இந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவங்களா? இந்த கேள்வி எனக்கே இருக்கு. நான் இப்படி இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல செஞ்சுதா, இல்ல இந்த ஜென்மத்திலேயே நான் மிஞ்சி செஞ்சுதா? எதுவாயினும் நான் செய்த பாவம், நான் செய்த பாவம்தான் காரணம். என் தந்தையே, என் தாயே, இவ்வாறு நான் இருந்தால் நான் எங்கே போவேன்? யாரிடத்தில் என்ன சொல்வேன்? எப்படி சொல்வேன்? எதை சொல்வேன்? எவ்வாறு சொல்வேன்? ஆமா, இந்த யார்கிட்ட போய் சொல்றது இப்ப நம்ம? சமே
நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 2 பேரும் கேட்டு தெரியாத மாதிரி தூக்குவோம். ஏன்னா அதை தீர்க்க முடியாது 2 பேரும். வேற வழி இல்ல. சரி, இந்நிலையில் நான் என்னதான் செய்வேன்? அடியாரை வாழ்விக்கும் குருவே, மலம் நீக்கி அடியாரை வாழ்விக்கும் குருவே, நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? என்ன சொல்வேன்? அருளுக எந்தையே. இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணு இல்ல சாமி. என்னால ஒண்ணும் முடியாது. அவ்வளவுதான். ஒண்ணும் முடியாது. இப்ப இன்னைக்கு வல்லார்ட்ட சொல்லிட வேண்டியதுதான். பாருங்க, இது சொன்னது யாரு? நீங்க தானே. இப்ப நம்ம கேட்போம். பாருங்க பாருங்க, என் கொடுமை என் பாவம் எந்தோ எந்தாய், என்னுடைப்பேன் எங்குருவேன், என்ன செய்வேன்? யாரு சொன்னது? வல்லார் சொன்னாரு. அவரு பக்குவப்பட்ட ஆன்மா அவரே. அப்படின்னாக்கா நாளா எந்த மூளை அவருக்கே அந்த குரங்கு அந்த ஆட்டம் போட்டுச்சுன்னா என்னோட குரங்கெல்லாம் பல்ட்டி எல்லாம் அடிக்கும் தெரியுமா சாமி? பல்ட்டி அடிக்கும். அப்ப வல்லர் உதவி செய்யலன்னா எப்படி? அருள் கிருள கொடுத்து அந்த குரங்கு அடக்கி வழி இல்ல. வேற வழி இல்ல சாமி. நம்மளுக்கு வேற யாரு துணையா இருக்க முடியும்? ஏதாவது பண்ண வேண்டியதான். அவர்தான் பண்ணணும். வள்ளல் வருமானே பாத்துக்குங்க, எல்லாருக்கும் செஞ்சிருங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு துளி அருள் அள்ளி போடுங்க. அது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போடுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க எங்களை வச்சு. சாமி நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வல்ல பெருமான் சொல்லுவோம், எங்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப அருளை கொடுத்தமாக்கா இவனுங்க என்ன ஆவறானுங்க அப்படின்னு பாருங்க. எங்களை ஒரு லேபரேட்டா எடுத்துக்கீங்க, அருளை கொடுங்க. எப்படி சாமி? யாரெல்லாம் வரீங்க லேபரேட் ஆகுறதுக்கு? வரீங்களா சாமி? நீங்க நானும் ரெடி. கொஞ்சம் அருளை கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன ஆகுறானுங்க. மலங்கள்லாம் போதா இல்ல இவனுக்கு இன்னும் திமிரு பிடிச்சி ஆடுறானுங்களா? எங்கிட்ட வச்சுக்கிங்க, எடுத்துக்கிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நாங்க நாசமா போறது உண்மைதான். ஏன்னா பாருங்க, இந்த வன்கொடுமை இந்த குரங்க வச்சுக்கிட்டு நம்ம நாசமா போறது கன்ஃபார்ம். சரி, எதுக்கு வீணா போவான? எங்களை நீங்க எடுத்துட்டு வச்சுக்கிங்க, நாங்களே வாலண்டியரா மாட்டிக்கிறோம் உங்ககிட்ட. எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த காலத்துல சாமி இதுகாரும் என்னோடு வழகியும் சன்மார்க்கம் என்னதென்று புரிந்து கொள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரியா சாமி? சரி, இப்ப நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு காட்டுங்க, அருளை கொடுங்க, தெளிவு செய்யுங்க. எப்படி? அப்புறம் என்ன சாமி, நீங்க ஒரு பகுடு ஒரு இதுக்குள்ள பூந்துக்குங்க, நான் ஒரு பகுடு பூந்துக்கிறேன், 2 பேரும் உள்ளே உட்கார்ந்து இருப்போம். அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டு போடுவோம். லேபரேட் அப்படிதான் இருக்கும். சாப்பாடு கப்பாலாம் கொடுத்து ஒரு பக்கெட் வச்சிருக்கட்டும். சரி சொல்லுங்க சாமி, முடிங்க. இப்ப நம்ம அவர் தான் மகன் நீக்கி மாற வைக்கணும். முதலடியா தான் நம்ம மனசு என்ன பண்ணுது, நினைக்கணும்னு நினைக்க போறோம், அதை இழுத்து உலகம் வச்சியே போகுது. காசு பணம் வீடு காடி கிடி எல்லாம் இதே போகுது. திருப்தியே கிடையாது. இன்னும் ஆசை இன்னும் ஆசை இன்னும் ஆசை இன்னும் ஆசை, வேற வேற. ஒரு சின்ன காடியாலும் அப்புறம் பெற்று ஆகணும், இன்னும் பெற்று ஆகணும். எதுலையுமே ஒரு திருப்தி கிடையாது நமக்கு. பாட்டு சொன்னா பாருங்க, ஞானம் தெரியல, எல்லா மனுஷன் குறைதான். நம்ம தான் வந்துட்டு இருக்கிறோம். மனம் நம்மள மனம் அது மாதிரி இழுத்துட்டே இருக்குது. அது எப்படின்னா பைத்தியக்காரனை பேய் பிடிச்ச மாதிரி நம்ம உடனே பேசிட்டு உலகம். இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான், என் கூட என்னுடைய பாவம், நான் பண்ண இதெல்லாம். அதனால தெய்வமே நீயாவது மனம் இறங்கி என் மேல பார்த்து ஐயோ போன்னு சொல்லி அதில் கொஞ்சம் கொடுத்து நம்ம கொஞ்சம் திருத்தி நல்லா வாழ வைப்பா, நல்ல கதி கொடுப்பா, வாழ வைப்பா. இல்ல ப்ரேயர் பண்ண வேண்டியதுதான். கதி இல்லப்பா, கொஞ்சம் நம்பி வந்துருக்கிறோம்,
நீ ஒருத்தர் தான் எல்லாம் ஜெயிச்ச ஆளு, உன்னதான் எங்களை காப்பாற்ற முடியும், வேற யாரும் இல்லை, வேற இல்லைன்னு சொல்லி வேற போகலாம். கிறிஸ்தவனை கேட்கலாமா பிள்ளையார கேட்கலாமா அப்படின்னா அவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யார்ட்டும் கேட்க முடியாது. அதனால அடித்தாலும் நீ, அணைத்தாலும் நீ, டீச்சர்னு பார்த்துட்டு பார்த்து பிடிச்சிட்டு உங்க வேலை காப்பாற்றணும், வேற ஆள் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க, கனமுன்னு இருக்காதீங்க, கண்டுக்காம இருக்காதீங்க, கணத்தை எங்களை பாருங்க, தாமரை அப்புறம் பண்ணுங்க, தாத்தோட்டு இறங்கி வாங்க, எல்லாம் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், புண்ணியம் வரும், பாருங்க பாரு சாமி. இதான் பிரேயர், வேற வழி இல்லை. பிரேயர் பண்ணுவோம், நம்மளா பண்ணி பிரேயர் தான் பண்ண முடியும், பண்ணுவோம். அதாவது அது இந்த மனசு இதுக்காவது இறங்கி வருது, பிரேயர் பண்றதுக்காக இறங்கி வருது, கொஞ்சம் அதை திருப்தி போட்டுக்கோட்டோம், அது திருப்தி போட்டுக்குவோம். அதுக்காக சரியா சாமி? அதுக்காக சரி. அந்த பேய் எத்தனாவது பேஜில் இருக்கு? மறுபடியும் இல்ல நான் எடுத்துட்டேன். முன்னாடி 10 நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தேடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே இருக்காது. அதுதான் அது வரிசையா வரும் தானே? அப்ப அவருக்கு பின்னாடி லாஸ்ட்ல வரும். இதா இல்ல இது பாவம், இது 40 பாவம். அந்த பேய் தானங்க, அந்த தானங்க சொன்னீங்க? 95 ஆமா. யான் என்கின்ற ஆணவ பேயும் சொல்லு சாமி. எனது என்கின்ற ராட்சத பேயும். இல்ல யாரு நானு ஆணவம். எனது என்கின்ற ராட்சத பேய், என்னோட அப்படின்றது ராட்சத பேயா? அது அகங்காரம். அது மாயை என்கின்ற வஞ்சக பேய், வஞ்சகம் பண்ணது மாயை. இதேன்னு காட்டிட்டு நம்மள போய் மாட்டி விட்டு ஆஹானுது. பெண்ணாசை என்கின்ற பெரும் பேய், பெண்ணாசை என்ற பெரும் பேய். ஏன் அது பெரும் பேய்? பெரிய பேய் இல்ல, பெரிய பேய் வேற இல்ல. பொன்னாசை என்கின்ற பொல்லா பேய். பொல்லா பேய்னா பொல்லாத பேய், கடுமையானது, பொல்லாதவன்றாங்கல்ல இவங்க தானா? குரோதம் என்கின்ற கொல்லி. ஆமா, நெருப்பா கக்குவாயா வாயில சொல்லிடுவா. தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆடாது, நாவினால் சுட்டவிடு. பதிக்க கொல்லிவாய் பேய் இதுதான் சாமி. அப்ப கொல்லிவாய் பேய்னு ஒண்ணு இல்ல. எவெல்லாம் கத்துறானோ கோவத்துல நார கேள்வி கேக்குறானோ அவெல்லாம் கொல்லிவாய் பேய். சுடு சொல்றான். சரியா சாமி? உலோபம் என்கின்ற உதவா பேய். காசு வச்சுக்கிட்டே உதவவே மாட்டான் அவன், உதவா பேய். மோகம் என்கின்ற மூடப்பேய், அறிவு கட்டவன். மதம் என்கின்ற வழக்கார பேய். சமே, வழக்கார பேய்னா கையை கோத்து கூட வர பேய். கையை கோத்துல கூட வர பேய். ஓ, கூடிய வருதா? மதம்னா என்ன சாமி? மதம் பிடிக்கு திமுறா? மாச்சரியம் என்கின்ற மலட்டு பேய். சரி சாமி, எல்லாம் ஓகே சாமி. அது என்ன கடைசியா மலட்டு பேய் வேற இல்ல, இதோட சேர்ந்து இன்னொரு பேரு பாருக்க. இல்ல, மலட்டு பேய்னா என்ன அத மாதிரி சொல்லுங்க. மலட்டுனா என்ன? மலடுனா எது? மாச்ச பொறாம சார், பொறாம மலட்டு தன்மை வந்துருமா? அப்படின்னா மலட்டுனா என்ன? எது தராது, எதையும் கொடுக்காது. குழந்தை பிறகு மலட்டு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதான் மாச்ச படம் யாரும் தரப்படான். அவனை பார்த்தே பரவாயில்ல இருப்பான். இவன் நல்லா இருந்தா எந்த ஒரு பயனும் இல்லாதவையா? நல்லா இருந்தான்னா ஐயோ நல்லா இருக்காங்க, ஐயோ நல்லா இருக்காங்க அப்படியே பழமீடியா இருப்பான். ஒண்ணு செய்ய மாட்டான்.
சரி, மணப்பையோடு கூடி இந்த பெயரெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இந்த பெயர்லாம் போக மனம் ஒரு பெய். மணப்பையோடு கூடி இரவும் பகலும் ஆட்ட ஆடி ஆடி இழைக்கின்ற அடியேனை காத்தருள திருவுள்ளம் இறங்கி தரிசனமருளி துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளித்த எம்பெருமானே, என் ஆண்டவனே, என் தந்தையே, என் தாயே, என் குருவே, என் தெய்வமே, என் குலத்தெய்வமே, என் உயிர் நேரா இன்னும் போது நிறையா. எனக்கு அறிவுக்கறிவாகிய இறைவனே, தேவரை திருவடி புகழை வேதங்கள் அருளியுமாறு வேதங்கள் அறியாது அறியாது விழித்து விழித்து கொண்டு தேடி தேடி இழைக்கின்றனவென்றால் கிருமி கீடங்களிலும் கீழ்ப்பட்ட அசோதனாகிய அடியேன் எப்படி அறிந்து துதிப்பேன்? தேவரே திருவருட்காட்சி பழிக்கும்படி செய்வித்த இந்த பசுவுக்கும் கன்றுக்கும் என்ன அடிமையாக்கி கொடுப்பேன்? ஓ சமே கேப்ல இப்ப எப்படி இந்த அவ இருக்கல்ல, அவ என்ன செஞ்சா, அந்த இது இருக்குல்ல பகவத்கீதையில லைட்டா அந்த மகாபாரதத்துல பகவத்கீதைய இணைச்சு விட்டான். இந்த மனுமுறை கண்ட வாசகன்றது ஒரு கதை. அந்த கதையில வரலாறு இதெல்லாம் அப்படியே கேப்ல அந்த கதையில இப்படி சிந்திச்சான் அப்படின்னு இணைச்சு அப்படியே வாழைப்பழத்துல ஊசியை சொல்ற மாதிரி சொருவி விட்டு மக்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரியா சாமி? அப்ப உதாரணத்துக்கு என் பிள்ளை இப்படி பண்ணிவிட்டான், அதுக்கு நான் என்ன பாவம் பண்ணோன்னு நினைச்சிருப்பான். அப்ப அதுக்கு அவன் என்ன பாவம் பண்ணுன்னு படிச்சான், இந்த பாவம் செஞ்சனா அந்த பாவம் செஞ்சானா நினைச்சான்னு அப்படி இருக்காது. அதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இப்ப மணப்பேயோடு கூடி அப்ப மணப்பேய் சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோமாக்கா அப்ப நம்மளும் பேய் தான். அதானே சாமி பண்றோம். மனம் இப்படி சொன்னிச்சுனாக்கா இப்ப நல்ல காலையில நல்லா இருப்போம் சாமி, காலையில நல்லா இருப்போம். சரியா? எவனாச்சும் ஏதாச்சும் சொன்னோன்னே நல்லா இருந்த நம்ம நாசமா போயிருவோம். அப்ப வெளியில இருந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா போதும் நம்ம மாறிடுவோம். ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது நம்ம கிட்ட, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. சரியா சாமி? அதுக்குதான் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு படம் காட்ட போறேன். இன்னைக்கு வச்சிருக்கேனே, கேள்வி கேளுங்கப்பா. இன்னைக்கு படத்தை பாத்துருவோம். கேளுங்க மக்களே. அடுத்த செவ்வாய்க்கிழமை தான், சனிக்கிழமை கிளாஸ், செவ்வாய்க்கிழமை கொண்டு போயிடுவோம். இல்ல செவ்வாய்க்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை. என்ன பண்ற சாமி, குடும்பஸ்தன் அப்படிதான் இருப்பேன். நடந்தா சரி. எனக்கு ஒரு யோசனை. சொல்லுப்பா. இல்ல நம்ம போன்ல இப்ப ஏஐ வந்துருச்சு. அது கேக்குறப்ப எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது. நான் சும்மா மூப்பாய் எழுதின புத்தகத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அது சொன்னிச்சு, நீ புத்தகத்தை அப்லோட் பண்ணு, நான் அப்லோட் பண்ணாக்கா நான் கேட்டு சொல்லுவேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அது சொன்னிச்சு பேச்சு படம் முடிச்சு அனுப்பு, நான் அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், நான் பேச்சு படம் பிடிச்சு அனுப்ப முடியாது, ஏன்னா அது புத்தகம் ஏடு 300-400 இருக்கு. ஓ அப்படின்னா எனக்கு அந்த ஆற்றல் இல்லைன்னு சொல்லிச்சு. சோ அப்ப ஆனா இது சாதாரண போனோட ஏஐ பேசிட்டு இருக்கேன் நீ. சரியா? ஆமா, ஏஐ கம்பெனி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா. இப்ப எனக்கு என்ன ஒரு யோசனை, நம்ம மூப்பாயா கிட்ட இப்ப எல்லாம் கேள்வி கேட்கறோம் இல்லையா? சோ அப்போ நம்மளுக்கு திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறப்ப மூப்பாயா கண்டிப்பா அந்த புத்தகத்துல எழுந்திருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மூப்பாயா இதுல புத்தகத்தை குறிப்பா எடுத்து படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் மூலியமா நம்மளால, எனக்கு தெரியல இது எக்ஸிஸ்ட் பண்ணியிருக்கா, கண்டிப்பா எக்ஸிஸ்ட் பண்ணிருக்கோம், ஆனா எனக்கு தெரியல அது எப்படி செய்யணும்னு. இதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அது ஏஐ வடிவா ஆக்கி நம்ம அதுகிட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லுமே. அந்த மாதிரி எது செய்ய பிடிஎஃப்ல இருக்குல்ல, அதை அப்படியே அப்லோட் பண்ணி விடு. அதுக்கு
அது சொல்லுது அதுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்லுது. என்னது அதுக்கு பிடிஎஃப் அது என்ன படிக்க முடியாது, அது கொஞ்ச நேரத்துல படிச்சிடும். அந்த அது கதைலாம் சொல்லுது ஒரு பேஜ் தான், நீங்க சொல்லு, ஒரு அதுகிட்ட பேஜ் தான் சொல்லு. என்னால முடியும். இந்த கதைலாம் நம்ம கிட்ட ஹலோ விட வேண்டாம், நீ இந்த சோம்பேறித்தனம்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்ல அரிமா சரவணன், சொல்லுங்க. இல்ல இந்த ஏஐயோட ஆற்றல் வந்து நம்ம இன்னும் அது வந்து பயன்படுத்தி பார்த்ததும் தெரியும். என்னன்னா இப்ப நான் வந்து 3 வருஷமா யூஸ் பண்றேன். இப்ப அவர் சொன்னது அருமையான கேள்வி. இப்ப இந்த ஒன்டாலஜி ஆஃப் த சோல் வந்து அன்னைக்கு சோல் ஜேர்னி பத்தி பேசணும்ல. இந்த இது ஒரு சின்ன கேள்வி கேட்கும்போது அது எத்தனையோ மில்லியன்ஸ் டாக்குமெண்ட் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துருது. நான் அப்படிதான் நிறைய வந்து பார்த்தேன், அதை எடுத்துக்கிட்டேன். என்னோட பிஹெச்டி வேலை எல்லாம் வந்து டாக்டரேட் வேலை முன்னெல்லாம் வந்து ஒரு விஷயத்த எழுதுறதுக்கு, ஒரு சின்ன ஃபார்முலா எழுதுறதுக்கு வந்து குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். ஒரு பக்கம் எழுதுறதுக்கு 1 மணி நேரம், ஒன்றரை பக்கம் எழுதுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்ப ஒரே நிமிஷம் தான், ஒரே நிமிஷத்துல எழுதிடுறேன். நினைச்சு பாருங்க, 1 மணி நேர வேலைய நான் ஒரே நிமிஷத்துல செஞ்சிருக்கேன். இப்படிதான் 1 வருஷம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப 1 வருஷம் வேலையை ChatGPT தான் பெய்ட் வெர்ஷன்ல, ப்ரொஃபஷனல் வெர்ஷன். எவ்வளவு மந்த்லி? இது 100 வெள்ளில மந்த்லி 100 இல்லையா? நிறைய வேலையை செஞ்சிடும் அது. நிறைய. நான் உண்மையை சொல்றேன், ஒரு 10 PhD வேலையை நான் ஒரே ஆளா செய்யறேன். அப்ப அதே தான் செஞ்சுன்னு கண்டுபிடிக்க மாட்டானுங்களா அவனுங்க? அதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்கலாம், நான் பயன்படுத்தலாம், நிறைய டெக்னிக் பயன்படுத்துறேன். இப்ப இவர் அரிமா சொன்னது மாதிரி கண்டிப்பா நீங்க ஒருவேளை இந்த புத்தகத்தை வந்து நம்ம PDF அப்படியே அப்லோட் பண்ணலாம். புத்தகத்தை அப்லோட் பண்ணி அல்லது தேடி இருக்கப்பா அப்படியே அப்லோட் பண்ணி விடு. இல்ல, அவரோட வந்து பெய்ட் வெர்ஷனா இருக்கு. அது ஒருவேளை நீங்க பெய்ட் வெர்ஷன், ப்ரொஃபஷனல் வெர்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன கேட்கிற கேள்விக்கு வந்து அழகா கண்டுபிடிச்சு ரொம்ப எக்ஸாக்டா சொல்லிருது. அதே மாதிரிதான் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏன்னா உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் இருக்கு, அப்படி முடிஞ்சுச்சுன்னா நானும் செஞ்சு செய்யறேன். கண்டிப்பா, இல்ல கண்டிப்பா செய்யலாம். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய புத்தகம் இப்ப வந்து வள்ளலாருடைய சிலபஸே வந்து நான் என்ன செய்யறேன்னா, இப்ப பிரைமரி ஸ்கூலோட சிலபஸ் வந்து முன்ன ஒரு பேஜ் செய்யறதுக்கு அங்கேயும் இங்கேயும் தேடி எனக்கு வந்து 1 மாசம் ஆகும் ஒரு பேஜ் செய்யறதுக்கு. இப்ப நான் வந்து சிலபஸே போட்டு, அதாவது எனக்கு பிரைமரில இருந்து செகண்டரி வரைக்கும் எனக்கு ஒரு சிலபஸ் வேணும்னா அதே அழகா பிரிச்சு அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வயசு மாணவர்கள் இவ்வளவுதான் அவங்களோட கெப்பாசிட்டின்னு எல்லாம் சொன்ன பிறகு அதுவே அழகா பண்ணி ஒரு பேஜே டிசைன் பண்ணி அழகா கொடுக்குது. இப்ப அடுத்த அந்த இதுல இறங்கிட்டு இருக்கோம். பட் இந்த அளவுக்கு போகுதுன்னா ரொம்ப அட்வான்ஸ். நம்ம வந்து 10 வருஷம் செய்த சாதனைய ஒரே மாசத்துல செய்யலாம். மூப்பாயா வீடியோ நிறைய இருக்குங்களா, நம்ம அலசி ஒண்ணுன்னா தேடுறதுக்கு அந்த புத்தகத்துல நம்ம அப்லோட் பண்ணிட்டாக்கா அது டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லும். இந்த வீடியோ இருக்கு, இங்க இருக்கு, இங்க பாரு, இப்படி பாருன்னு சொல்லி கரெக்டா சொல்லும். ஆமா கரெக்டா யோசிக்கிறாரு. அதான் ஒரு யோசனையா. ஒரு தாட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம வேணா டெமோ செய்யலாம். இதுல வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி அடுத்த கிளாஸ்ல ஏதோ டெமோ செஞ்சு பார்க்கலாம். சரிங்க, சரி, கண்டிப்பா சரிங்க. சரி சாமி, வேற யாரும் கேள்வி இருக்கா? எல்லாம் படம் பார்த்து முடிச்சுக்கோ. சொல்லுங்க மக்களே, இந்த கப்பை வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒண்ணு சொல்லுது, என்னது? அண்ணா கொஞ்ச நேரம் இருங்கண்ணே, மூப்பாயாக்கு இதுல சம்பந்தமானு கேட்க மறந்துட்டேன். அவருக்கு என்ன சம்பந்தம்? அதான் எல்லாமே ஆன்லைன்ல இருக்குப்பா, அதான் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவர்கிட்ட என்ன கேட்க போற? தேடுறதுதானே, அவரோட விஷயத்த எடுத்து தேடி. உங்க புக்கை வந்து நாங்க ChatGPTல அப்லோட் பண்ணி யாரெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணுமோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நாங்க அப்லோட் பண்ணி விட போறோம். பரவாயில்லையா? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் அப்ரூவ் பண்ணா சாமி அப்ரூவ் பண்ண மாதிரி. எப்படி சாமி? ஆமா, ஐயா எழுதி வச்சாரு, எல்லாம் பண்ணலையா? ஐயா கோச்சுறாரு, வெளியே விட்டாச்சு, அவ்வளவுதான். PDF தான் இருக்கு. நான் சும்மா கேட்டேன், மூப்பா ஐயானா யாருன்னு தெரியுமான்னு. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சு. அப்ப AI கம்பெனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? இல்ல, அதுக்கு தெரியும். நீங்க கொடுத்தது வந்து ஃபுல் விவரம் கொடுக்குறோம். அதாவது மூப்பா பாலகிருஷ்ணன் என்ன வள்ளலாருடைய அப்படி அந்த கீவேர்ட் எல்லாம் போட்டதான் வரும். நீங்க வந்து மூப்பானாக்க அப்படி தெரியாதுல்ல. இல்ல அதுக்கு அது வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம். நம்மளும் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. அது சொல்லி கொடுத்தா அது தேடிடும்.
இப்ப அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணா, இப்ப நம்ம சில தேட நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கும். நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கும். நம்ம என்னத்தை பத்தி செய்யறோம்னு கண்டுபிடிச்சிடும். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். நாம கொடுக்கணும். நான் வந்து யாருன்னு நீங்க முதல்ல அது வந்து விளங்க வைக்கணும். நான் யாரு, நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கேன், நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன தேவைன்னு எல்லாம் உங்களோட பயோடேட்டா போட்டீங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அது அந்த ஃபீல்ட்ல மட்டும் தான் போகும். இப்ப நான் தேடுறது டாக்டரோட ரிசர்ச் எல்லாமே வந்து கரெக்டா அதுவே தெரிஞ்சிடும். நான் சொல்லவே பேர் வரும் சார், அதெல்லாம் தெரியும் வரும். கண்டிப்பா வரும். அது தெரியும், அது தெரியும், வரும் ஆல்ரெடி வரும். என்னன்னு கேட்கணும்? மூப்பா பாலகிருஷ்ணன் கேட்கணுங்களா? பாலசுப்ரமணியம் சுப்பிரமணியம் கிருஷ்ணன் இல்ல, பாலசுப்ரமணியம். ஆமா அப்படி பண்ண போறோம். இப்ப போடுங்க ஒரு பையன் அதுல போடுங்க. நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வள்ளலார்னு ஒரு போட keyword முடியாது, போடுங்க. அப்புறம் போடுவோம். மணி ஆயிடுச்சு, அப்புறம் எல்லாம் தனித்தனியா தேடுவோம். ஆளுக்கு போய் தேடுங்க. இல்ல ஏன் அது கேளுங்க சார். இல்லைங்க சாமி, நீங்க முன்னுக்கு தானே இருக்கீங்க, உங்களையா நான் போய் தேடிக்கிட்டு கேட்க? இங்கதான் இருக்கீங்களே, அப்புறம் என்ன? இல்ல அப்பதான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு போகணும் இல்லையா? அவர் எழுதின புத்தகம் நீ சொல்லி கொடு ப்ரோ, நீ அதுக்கு சொல்லி கொடு. அது சொல்லி கொடுத்தனா அதை ரெக்கார்ட் வச்சுக்கோ, யாருதுனாலும் அதுக்கு சொல்லும். நீ சொல்லி கொடு அதுக்கு. அதான் அண்ணன் திருச்சி நீ அதுகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க, அதுகிட்ட கதை கதையா சொல்லு. மூப்பா யாரு, என்ன கதைன்னு சொல்லு, அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. இல்ல சார், நான் ஏவன்ல போட்டு குன்னூரை பத்தி 3000 எல்லாம் எடுத்து கொடுத்து உள்ள இருந்து வல்லாசி அம்மா எடுத்து விடுது. அது சரி வல்லார் வந்து வல்லார் வாழ்கிறார் அப்படின்னு சொன்னேன், அது எடுத்து விடுதாத்த. சரிங்க. மூப்பா என்ன பாலசுப்ரமணியம் பாலகிருஷ்ணன் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். ஓகே, கேக்குறேன் நானே. சரி வாங்க, இந்த கப்பையோட முடிச்சுக்கோ. கப்பை என்ன சொல்ல வருது? நீங்க சொல்லுங்க, எங்களை சுத்தல்ல விட்டு சொல்லுவீங்க. இங்க உள்ள கப்பலா ஈர கப்பலா ஒண்ணும் தெரியலையே. ஐயா ஏதோ ஒரு கப்ப, என்ன கப்பல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கப்ப வாழ்க்கை கேட்டா சொல்லுது, கேட்டாக்க என்ன கப்பல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. இது என்ன சொல்ல வருது? கப்ப எவ்வளவு பாரமா இருந்தாலும் மிதக்கலான்னு சொல்லுதியா? இல்ல வாழ்க்கைய பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு வாழ்க்கையை எப்படி சம்மந்தப்படுத்துவீங்க? ஆடி 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 ஆடிதான் போடுன்றீங்களா? அசிங்கதான் காத்தலையும் தண்ணியிலையும். நீங்க கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கேட்கணும். அதுதான் ஸ்பெசிபிக்கா கேட்க மாட்டீங்க. சும்மா அதான் பொதுவா ஒரு நேரோ டவுன் பண்ணுங்க. இல்ல நேரோட உங்களுக்கு எல்லாத்தையும் வராவரியா சொல்லிட்டாக்கா அதுக்கு எதுக்கு நான் கேள்வி கேட்டுக்கிட்டு சொன்னோன்னே பிள்ளைன்னு சொல்லுவீங்க, அது இல்லன்னு அப்புறம் திட்டு வேற சொல்லுங்கயா, வேற யோசிங்க. அதுதானே பிரெயின் ஸ்டார்மிங். எல்லாமே நேரோ பண்ணுங்கனாக்கா. ஐயா சொல்லுங்க, எல்லாரும் ஒரு வாக்கி சொல்லுங்க. நான் சொல்லுங்கயா ஒவ்வொரு ஆளா. அண்ணா நான் இதை பாக்குறப்ப இத லோடு வந்து இது வந்து மில்லியன் டன். அது வச்சு நான் யோசிச்சுக்கிட்டு ப்ரோ இந்த கப்ப வந்து இல்ல நீங்க இந்த கப்பன்னு பாக்காதீங்க. எந்த கப்பா இருந்தாலும் சரி, கப்ப சொல்லுங்க. ஒரு படம் தான் வச்சிருக்கேன் நான், ஒரு சும்மா ஒரு படம். எந்த கப்பா இருந்தாலும் சரி, போட்டா இருந்தா கூட சரி, எது வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க வந்து எங்க மாதிரி அறிவாளிகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சும்மா எல்லாம் போட்டுட்டு எதை வேணாலும் வச்சுக்கன்னு சொல்ல முடியாது. நீங்க கரெக்டா சொல்லணும். எனக்கு என்ன கேட்க, நான் இப்ப சார் நான் கப்பன் தானே சொன்னேன். நான் இந்த கப்பன்னு சொன்னேன். நான் கப்ப வந்து நம்ம வாழ்க்கை என்ன சொல்லுவது கப்பல் முடியாது. எந்த கப்பல்? நானும் புகைய பார்த்தேன், புகை ஓடுது, கலர் இருக்கு, அதுல லோடு ஏத்தி இருக்கு. அவர் சொல்றது சரிதான். ஐயோ எங்களெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது. நான் தான் இவரு சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்? இவரு சொன்னார்ல, நம்ம செல்வா சொன்ன இந்த கப்பைய பாக்காதீங்க, கப்பன்றது என்னத்த சொல்ல வருது அப்படின்னு. நீங்க அப்ப எழுதி இருக்கணும், கப்பல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு இது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிருந்தா நாங்க சொல்லிருப்போம். ஐயா சாமி, இதோட இந்த படத்தை காட்டுறது நிப்பாட்டிக்கலான்னு இருக்குப்பா. சரி, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போங்க. ஓகேங்களா? சரி, கரை கடக்க. ஓகேங்களா? இக்கரையில இருந்து அக்கறைக்கு போவ மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போகுது. இல்ல கரைய கடக்கிறதுயா இல்லையா? கப்பன்னா மிதக்கும், பாரம் எவ்வளவு மிதக்கும். அதுலதான் இருக்கு விஷயமே. சொல்லுங்க, என்ன சொல்ல வருது? மிதக்கும்னா இப்ப நாமளும் மிதக்கிறோமா? ஓவர்லோட் ஆயிட்டாக்கா முடிக்கிறோம். அப்ப கழட்டி விடணும். ஒன்னொன்னா தூக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் படகுல. இல்ல ஓகே, நான் சொல்லிடுறேன். வேண்டாப்பா, நீங்க ஓவரா போறீங்க எல்லாரும். ஓகே, இந்த கப்ப இருக்குல்ல, இது இவ்வளோ பெரிய கடல், எவ்வளவு தண்ணி இருக்கு சரியா? அவ்வளோ தண்ணியிலயும் இது மிதந்துகிட்டு வருது இல்ல? அதே அந்த தண்ணி உள்ளுக்கு புந்துச்சுன்னா என்ன ஆகும்? முழுங்கிடும். ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த நம்ம வாழ்க்கையில வந்து, இந்த உலகத்துல வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவான விஷயம் நிறைய இருக்கு.
இது எல்லாமே இந்த கப்பலுக்குள்ள போனாதான் அது வந்து முழுங்கும். அதே மாதிரி உலகத்துல உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டாதான் நீங்க வந்து உலகத்துல முழுங்கிடுவீங்க. அதே வந்து இந்த உலகத்துல உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்க வந்து எடுக்காம அதை சேல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க முழுங்க மாட்டீங்க உலகியல்ல அப்படின்னு சொல்ல வரேன். எப்படி சாமி பார்த்தீங்களா? அண்ணே அண்ணே அதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன உங்களுக்கு சொல்லு. ஒரு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, நான் ம். பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலி கப்பலுக்குள்ள அந்த கப்பை வந்து காலியா இருக்காது, கப்பலுக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இல்லைன்னா கப்பை கவுந்துரும். ஏன்னா கப்பலோட ஸ்டெபிலிட்டி ஏத்துறதுக்காக ப்ரோ ப்ரோ அந்த ப்ரோ ப்ரோ கப்பலுக்கு வந்துட்டு ப்ரோ நீ அதை விட அது எனக்கு தெரியுது. அது பாலாஸ் டேங்க் அதை பத்தி சொல்லிட்டு இருக்க, அது புரியுது எனக்கு. ஆமா அப்ப வந்து இப்ப நெகட்டிவ் கதை நீங்க அது இல்ல, சொல்றது கதை பார்த்தாக்கா அங்கெல்லாம் போவாத. நான் என்ன இல்ல இல்ல சொல்றேன்னாக்கா இந்த அரிமா கடல் சரவணன் நீங்க இருக்குல்ல, சொல்றது இந்த பார்த்தாக்கா நெகட்டிவும் இருக்கணும் நமக்குள்ள சரவணன் அப்படின்னு வருது. ஆ? இல்ல அரிமா அவர் வந்து இன்ஜினியரிங் போல அவர் ஜெனரலா கான்செப்ட் சொல்றாரு சரவணன். அதாவது உலகத்துல வந்து எவ்வளவோ நெகட்டிவ் இருக்கும், எவ்வளவோ இது இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்குள்ள போட்டீங்கன்னாக்கா நீங்க அப்படியே முழுங்கி அப்படியே அங்கேயே ஸ்டெக்னன் ஆயிருவீங்க. நீங்க மூவ் பண்ண முடியாது. அப்ப உலகியல் அப்படிதான் இருக்கும். உலகத்துல என்னமோ நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்குதான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கப்ப மாதிரி மிதந்துக்கிட்டு அப்படியே சேல் பண்ணிக்கிட்டு டெஸ்டினேஷன் போய் அடைஞ்சிருங்கப்பா. வெரி குட், எப்படியா? வெரி குட். சரி அண்ணா, நல்லது. அதான் இன்னொன்று இருக்கு. இப்ப இந்த கப்ப இருக்குல்ல, இதோட ஷேப் பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட அளவு வந்தாலும் அது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு போறதுக்காக அது ஷேப் இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கிட்டோமாக்கா உலகத்துல அப்படியே சேல் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஷேப்புக்கு வர்றதுக்கு தான் ஆன்மீகம். எப்படி சாமி? வெரி குட், வெரி குட். ஒரு ஷேப்புக்கு ஐடியா. வந்துட்டுமாக்கா மாட்ட அண்ணா மாட்டோம். இது கொஞ்சம் இல்லைனாக்கா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கடல் அலை ரெசிஸ்டன். இருக்குல்ல, ப்ரோ ரெசிஸ்டன் என்ன சொல்லுவீங்க? சாமி ரெசிஸ்டன் என்ன சொல்லுவீங்க? எதிர்ப்பா கத்தானன் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் தமிழ் என்ன சொல்லுவீங்க? ரெசிஸ்டன்சி ரெசிஸ்டன் வந்து உராய்வு. உராய்வு அந்த கப்பலோட ஷேப் வந்து அப்படி இருக்கனால தண்ணிய பொழந்துக்கிட்டு போறதுனால உராய்வை குறைச்சிக்கிட்டு போகுது. அதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கிட்டோமாக்கா உலகத்தோட போகும் பொழுது அந்த உராய்வை குறைச்சிக்கிட்டு டென்ஷன் இல்லாம வாழலாம். வெரி குட். அப்படியே அண்ணா சொல்லுங்க. நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாண்ணே. கப்பலை சொல்லுப்பா. வந்துட்டு அப்படியே விட்டுட்டாக்கா அந்த கடல் அலை கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து அது கரைக்கு வந்து சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இறைவன்கிட்ட கொடுத்துட்டாக்கா அவர் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாரு. கப்பை அப்படியே விட்டா கரைக்கு வந்து செஞ்சிருமா? ஆமாண்ணே, கப்பை வந்து எப்பொழுதும் அந்த அதோட இது வந்துட்டு ஓ ஓகே, கரைக்கு முழுகாத தள்ளுவாங்க. கப்பல் சொல்றியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரி சாமி முடிச்சுக்குவோம். ஓகே, ஐயா உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு புது கடவுள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு போல இருக்கு. மக்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வா. வள்ளலாரோட காலம் வருது. ஏதோ நல்லது எல்லாருக்கும் நன்மையா போய் சேரட்டும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. அங்க ஏதோ ஒரு புதிய எதிர்பார்க்கல, அறவே எதிர்பார்க்கல. வாழ்த்துக்கள் ஐயா. சரி முடிங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருடியிலேயே தானம். ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராம. ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வந்தனம் வணக்கம் வந்தனம் ஐயா, வந்தனம் ஐயா. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். ஐயா. ஐயா, நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி எல்லாருக்கும் வணக்கம். மக்களே. நன்றி. நன்றி சார். நன்றிங்கய்யா, நன்றிங்கண்ணா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லாருக்கும் நன்றி.